நண்பா நண்பிகளே வெல்கம் பேக் டு VinsTalent. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் 65. ஸோ 1 கிலோ எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான மசாலா எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ப்ரான் 65 ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் நீங்களும் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மசாலா எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ எறா வச்சு 65 பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எறா வந்து ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எறா எடுத்துகிட்டு தலையை நல்லா கிள்ளிடுங்க. தலையை கிள்ளிட்ட ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து வாலை வந்து எண்டில் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். க்ரிப்பாக பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணால் அப்படியே அந்த கீழே இருக்க செகண்ட் ஆஃப் அப்படியே வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஃபுல்லாக திருவிட்டிங்கன்னா மொத்தமாக வந்துடும். இப்போ நம்ம இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி டூத் பீக் வச்சு அது மேலே லைட்டாக கொஞ்சம் உள்ளே குத்திட்டு இப்படி எடுத்தால் அந்த உள்ளே இருக்க குடல் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதை எல்லாத்துலேயும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும், இல்லைனா நம்ம சமைச்ச பிறகு ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கும். ஸோ எல்லாம் எறா உரிச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி எறா எப்போயுமே வந்து ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து அதில் மண் இருந்தால் நல்லா க்ளீனாக வெளியே வந்துடும். ஸோ நல்லா நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மசாலா எப்படி போடணும் எவ்வளோ பார்த்துக்கலாம். இறால் நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் 2 வாட்டி அலசியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். சுத்தம் பண்ண 1 கிலோ எறா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எறா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து கலர் பவுடர் இன்றைக்கி சேர்க்கல. ஸோ வந்து கலருக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அவ்வளோதான். தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் சேர்க்கல. ஸோ கலர் சேர்க்காமல் நல்லா வரும் இது. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம். இறாலையும் தண்ணி வரும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கும். ஸோ வந்து தண்ணியே சேர்க்க வேணாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 250 ml ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் நல்லா சூடாகணும். அப்போ தான் வந்து நம்ம இறால் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வந்து அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கும். ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஃபாஸ்ட்டில் குக் பண்ணலாம், பட் வந்து வெளியே கலர் மாறிடும், உள்ளே குக் ஆகாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் போதும். இறால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு இது 2 பேட்சாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 1 நிமிஷம் கழிச்சிட்டு வந்து இறால் வந்து திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடு நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். நம்ம ஃபுட் கலர் போடாமல் கலர் பார்த்திங்களா செம்மையாக வந்திருக்கு. வெறும் அந்த ரெட் சில்லி பவுடர் தான் போட்டோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இறால் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் செட் அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க இறாவும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருவோம். இதுவும் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இறா வந்து இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சீக்கிரமும் காலி ஆகிடும். ஸோ டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் பேட்சை நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான், சுவையான இறால் 65 ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். VinsTalent ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இன்றைக்கி நான் ஃபுட் கலர் சேர்க்கலை.
ஃபுட் கலர் எல்லாமே வந்து கலர் பார்த்துருப்பீங்க, செம்மையாக வந்திருக்கும். நம்ம இதை குக் பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா லேட் ஆனாலும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், கலரும் வந்து சூப்பராக வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.